ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. வருகிற 19/2/2025 அன்னைக்கு மந்த்ராலயம் நவ பிருந்தாவனம் ஹம்பி யாத்திரை ஒன்று இருக்குது. வர விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. இந்த ரயிலுக்கான டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆல்ரெடி புக்கிங் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மந்த்ராலயம் நவ பிருந்தாவனம் ஹம்பி இதனுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மந்த்ராலயம் அப்படிங்கிறது நம்ம குருநாதர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் ராகவேந்திரன். அப்புறம் அந்த நவ பிருந்தாவனம் அப்படிங்கக்கூடியது அந்த 9 சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடம். அதுபோக ஹம்பி விஜயநகர பேரரசினுடைய பெரும் நகரமாக அந்த காலகட்டங்களில் இருந்தது. இன்றைக்கி அழிஞ்சு போன அதனுடைய சுவடுகள் இருக்குது. இது பெரும்பாலும் யாத்திரைகளில் நிறைய பேர் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த யாத்திரையில் கலந்துக்கிறவங்க கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஓசூர், பெங்களூர் இந்த பகுதிகளில் இருந்து ரயிலில் ஏறலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த ரயில் நிலையங்களில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த ரயிலானது கோவையிலிருந்து மும்பை செல்லக்கூடிய அந்த வண்டியில் தான் நாங்கள் இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திரும்பி வரும்போது அதே மாதிரி தான். மொத்தம் 5 நாளுக்கான யாத்திரை. விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த யாத்திரையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில் உணவும் வழங்கப்படும். அதாவது நீங்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் எங்கே ஏறினீங்கனாலும் அங்கே இருந்து உங்களுக்கு காலை உணவு வழங்கப்படும், மதிய உணவு வழங்கப்படும், இரவு உணவு வழங்கப்படும். இரவு 11-12 மணிக்குள்ளார நம்ம மந்த்ராலயம் போய் சேர்ந்துருவோம். அங்கே போய் அறை எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் மந்த்ராலயம் குரு ராகவேந்திர தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே துங்கபத்ரா நதியை கடந்து போய் ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹம்பி போகிறோம். ஹம்பி போயிட்டு ஹம்பி தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் மந்த்ராலயம் தங்குறோம். தங்கிட்டு அதற்கடுத்த நாளும் மந்த்ராலயத்தில் துங்கபத்ரா நதியில் நீராடிட்டு மந்த்ராலயம் ரயில் நிலையம் அங்கேருந்து புறப்பட்டு நம்ம திரும்ப எந்தெந்த ரயில் நிலையங்களில் ஏறினீங்களோ அது ரயில் நிலையங்களில் இறங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த கட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போட்டிருக்கிறது 8000 ரூபா ஸ்லீப்பர் கிளாஸுக்கும் 10,000 ரூபாங்கிறது ஏசிக்கு த்ரீ டயர் ஏசிக்கும் போட்டிருக்கிறோம். இந்த ரயில் பயண உணவு, ரயில் கட்டணம், அப்புறமேட்டு அங்கே உள்ளூர் தங்குமிடம், சாப்பாடு, ஊர் சுற்றி பார்க்குற பஸ்ஸு இதெல்லாம் அடங்கிடும். அதுபோக படகு சவாரி மற்றும் ஆட்டோ கட்டணங்கள் தனிப்பட்டது. விருப்பம் உள்ளவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்தி தங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றிருக்குமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி.